ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது மிஸ்டர் ஜமிலன். இவங்களை பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும் அப்படின்னா இவங்களோட ஸ்போர்ட்ஸ் பேஷனை எப்படி நம்ம பால்சு சக்ஸஸ் அகாடமி மூலிமா கெரியராக மாற்றினாங்க அப்படின்றத பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய்ண்ணா, ஸ்போர்ட்ஸ் பேஷனை கெரியராக மாற்றலாம் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? ஆக்சுவலாக நான் என்னுடைய பாடி பில்டிங் பேஷனை பர்சூ பண்ணிட்டு இருந்தப்போ என் ஃப்ரெண்ட் ஆக்சுவலி வந்துட்டு நீ எம்பிஏ பண்ணக்கூடாதான்னு கேட்டான். ப்ளஸ் அவன் வந்துட்டு இந்த இன்ஸ்டிடியூட்டில் தான் வந்துட்டு படித்து பிஐஎம்மில் வந்துட்டு செலக்ட் ஆகி அங்கே படித்து இப்போனில் ப்ளேஸ் ஆனான். ஸோ மை ஃப்ரெண்ட் ஹெல்ப் மீ லைக் டு டேக் த நெக்ஸ்ட் டிசிஷன் இன் மை லைஃப். ஸோ ஹி ஆஸ்க் மீ டு ஜாயின் பால்சூஸ் வந்ததுக்கப்புறம் இங்கே நிறையா கரியர் கைடன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய கரியர் வந்துட்டு என் பேஷனை சார்ந்து இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் அதை பற்றி நான் இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. நிறையா இன்ஸ்டிடியூட்ஸ் எந்தெந்த கோர்ஸஸ் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக ஆஃபர் பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக எம்பிஏ ரிலேட்டடாக கொஞ்சம் ரெப்யூட்டடான இன்ஸ்டிடியூட்ஸ். ஸோ இந்த டிசிஷன் எடுக்கிற என் ஃப்ரெண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். ப்ளஸ் எனக்குமே என் கரியரில் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அதனால் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் கெரியர் க்ரோத் அப்படின்றது ஒரு ஃபியராகவே இருக்கும். அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்க? ஓவர் கம் பண்ணது வந்துட்டு என்னுடைய இந்த தமிழ்நாடு ப்ரெப்பு, அதுக்கப்புறம் ஏஷியா ப்ரெப், அப்புறம் மதுரை ப்ரெப்புக்கு அப்போ தான் ஐ லேர்ன்ட் அ லாட் ஆஃப் ஸ்கில்ஸ் லைக் டெடிக்கேஷன், பர்சிவியரன்ஸ், ரெசிலியன்ஸ், பேஷன்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட் ஸ்டஃப். ஃபியர் எப்பயுமே இருக்க தான் செய்யும். 4 பேர் நம்மளை சுற்றி எப்பயுமே ஏதாச்சும் சொல்லிட்டே தான் இருப்பாங்க. வாட் யூ பிலீவ் இஸ் வாட் யூ மேனிஃபெஸ்ட். ஸோ ஐ பிலீவ் தட் ஐ குட் டூ சம்திங். ஸோ I think I'm on the right path. So fears kept aside. I'm hoping that I'm traveling the right direction. ஸோ உங்களோட காலேஜ் கன்வர்ஷனுக்கு நம்ம பால்சு சக்ஸஸ் அகாடமிலேருந்து எப்படி கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க? எந்த விதத்தில்? ஃபஸ்ட்டு நான் என்ன பேக்ரவுண்ட்லேருந்து வரேன் அப்படிங்கிறத அவங்க பார்த்தாங்க. வேர் வுட் ஐ ஃபிட் அப்படிங்கிறத. ஆக்சுவலி ஐ வாஸ் லைக் பாடி பில்டர் அண்ட் அ மியூசிஷியன். ஸோ பாடி பில்டிங் ஃபீல்ட்லேருந்து வரனால அதை சார்ந்து எம்பிஏ கோர்சஸ் எதுவும் இருக்காங்கிறத வந்துட்டு எனக்கு அவங்க ரிசர்ச் பண்ணி சொன்னாங்க. இசக்கி தான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு எங்கள் காலேஜ்க்கு அப்ளை பண்ண சொன்னாங்க. நான் ஸ்னாப் எழுதியிருந்தேன். சிம்பியாசிஸ்க்கு தனியாக ஒரு எக்ஸாம் இருக்குது, ஸ்னாப்னு சொல்லிட்டு, சிம்பியாசிஸ் நேஷ்னல் ஆப்டிடியூட் டெஸ்ட். அதுக்கு வந்து நான் எழுதியிருந்தேன். தென் ஹி ஆஸ்க் மீ டு அப்ளை ஃபார் திஸ் இன்ஸ்டிடியூட் ஸ்பெசிஃபிக்லி. லக்கிலி ஐ வாஸ் செலக்டட் ஃபார் மை ப்ரொஃபைல் அண்ட் அதர் ஸ்டஃப். அண்ட் I got into the PI and the GD, and later they selected me. Then இங்கே இருக்கிற நம்ம ஸ்ரீனிவாசன்னா வந்துட்டு he also helped me through mock interviews and helping me prepare with the personal interview questions, stress interview questions இருக்கட்டும், எல்லாமே ஸ்ரீனிவாசன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணார். தென் ஹரி, அதுக்கப்புறம் நம்மளுடைய ரோஹித் letting me prepare for இங்கே வந்து உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி அவங்கள்ட்ட என்ன டவுட்னாலும் கேட்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இசக்கி ஆல்சோ. ஸோ உங்கள் வீக்னஸாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் அதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணுறீங்க? வீக்னஸாக ஐ வுடன்ட் டர்ம் இட் டு பி எஸ் அ வீக்னஸ். ஐ வுட் டர்ம் தட் டு பி மை ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அண்ட் தட் இஸ் மை ஆங்கர் இஷ்யூஸ் அண்ட் மை time management issues. I would term my weakness to be as my time management issues. அவங்கள மாதிரி இருக்க ஸ்போர்ட்ஸ் லவர்ஸ்க்கு கெரியர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்தோன்னா நீங்கள் ஒரு சில டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன மாதிரி டிப்ஸ் கொடுப்பீங்க? கெரியர் இன் ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் கெரியர் இன் ஸ்போர்ட்ஸ் ஆக்சுவலாக அதை தாண்டி வந்து இங்கே ஒரு ஃபீல்டு இருக்குது, மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு ஃபீல்டு இருக்குது. அதாவது ஐபிஎல்லில் வேலை பார்க்குற கன்சல்டன்சி கம்பெனி நிறைய பேர் இருக்காங்க, பிசிசிஐயில் வேலை பார்க்குற கன்சல்டன்சி கம்பெனி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதில் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபீல்டில், கிரிக்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் அதில் போக முடியும்னு இல்லை, யாருனாலும் எந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்கனாலும் அந்த இதில் போகலாம். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பனிங் அப் ஃபார் ஸ்போர்ட்ஸ் பீப்புள் இன் மேனேஜ்மெண்ட் சைட். ஏன்னா ப்ரீமியர் லீக் வந்து இப்போ கபடியில் வந்துடுச்சு, எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயுமே வந்துடுச்சு. So I think there are more opportunities in sports in that side also, in management side, in event management side, in என்ன சொல்கிறது, ஒரு டீம் மேனேஜராக இருந்தாலும் சரி, ஒரு ஈவெண்ட் மேனேஜராக இருந்தாலும் சரி. So there are a lot of opportunities in that side also, and there are more opportunities also opening up in sports gaming. So அந்த சைடுமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, people who are interested in gaming. As far as morally
follow the right path, have good friends around you. I believe everything will fall in your lap and fall in the right place. So thank you for your time. All the best for your career.